எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறமா ஒரு கோவில் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வல்லக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது வந்து நம்ம காஞ்சிபுரம்லேருந்தும் போகலாம், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்தும் போகலாம், தாம்பரம்லேருந்தும் போகலாம். மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ரூட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து வேலைப்பாடுகளோடு நல்லா இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய நம்மளோட பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே முருகருக்கும் நம்மளோட ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு உள்ளே என்ட்ரானோன்னா 7 அடியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி உற்சவராக இருக்கிறாரு. அவர் கூடவே வள்ளி தேவயானையுமே இருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கார்த்திகை, தைப்பூசம் இந்த மாதிரி விசேஷ நாள்களில் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே மாதிரியான ஒரு நாள், அதனால் கூட்டம் இல்லாமல் நல்ல சுவாமி தரிசனம் செய்ய முடிஞ்சுது. கோயிலே சுவாமியோட திருவுருவ படங்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விசேஷ நாளில் இந்த மாதிரி லைனில் நின்று தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து கூட்டம் இல்லாததால் நம்ம பொறுமையாக பார்த்துட்டோம். கொடிமரத்தை முன்னாடி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போனோன்னா உள்ளே இருக்கக்கூடிய உற்சவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். இது பாருங்கள் கோயிலோட பசுமடம். கோயிலில் பிரகாரத்தை சுற்றி ஏதோ கோயில் வேலைகள் நடந்துட்டு இருந்தது. நம்மளால் வந்து ரொம்ப டீப்பாக கவர் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா தேவி கருமாரியம்மனோட சந்நிதி. இந்த கோயிலோட பிரகாரத்திலே ஒரு சில சுவாமிகளும் இருக்காங்க. நம்ம ஒரு பிரகாரம் வர்றப்ப எல்லா சுவாமியுமே கும்பிட்டுலாம். இந்த வழியாக தான் நம்ம வந்து என்டர் ஆகி முருகனை வந்து உள்ளே பார்க்க முடியும். ஸோ கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை. ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரத்தை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா வஜ்ர தீர்த்தம்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட தீர்த்தம். ரொம்ப ஒரு விசேஷமான கோயில். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கிறப்ப காஞ்சிபுரம் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களா இருக்கட்டும், இந்த புராதன சிறப்புமிக்க கோயிலை ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.